நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தோன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 9ஆம் தேதி. நம்ம என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக ஆட்சி நடக்குது. ஸோ நல்ல ஆட்சி தான், சூப்பர் தான். அதில் பார்த்தோன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாபெல்லாம் நிறையா எடுத்தாங்க, போனாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சது, நல்லா தான் இருக்குது. இதில் நம்ம இன்னும் வந்து மக்களுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்ட ஒரு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் வருது, ஒரு அடிப்படையான தேவைப்படுற ஏதாவது ஒரு ஃபண்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீம் வருதுன்னா நிறைய மக்களுக்கு வந்து தெரியாமே இருக்குது. ஸோ படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னா, படிக்காதவங்க நிறைய பேர் பாமர மக்கள் பார்த்தோன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. மேலே இருக்கிறவங்களே அங்கே இருக்கிறவங்களே எடுத்துக்கிட்டால் கீழே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு எப்படி அந்த ஸ்கீம் வந்து வரும்? ஓட்டு போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா வீடு வரையாக வந்து ஓட்டு கேட்குறீங்க. அதேமாரி பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறீங்கன்னா, இது மாதிரி வீடு வரையாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இந்த இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எடுத்திங்களா, அதேமாதிரி வந்து இதுமாதிரி ஒரு ஸ்கீம் வருதுன்னு சொல்லுங்கள். நிறைய மக்களுக்கு பார்த்தோன்னா தெரியாமையே இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய பேர் பதிவு பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் ஒன்று வருதுன்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இதனால் இதை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு அதுவும் தெரியாமல் பல பேர் இருக்காங்க. ஸோ அதை ஏன் வந்து சொல்ல மாட்டீங்க? ஒரு எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்குறீங்கன்னா வீடு வரையாக வந்து ஓட்டு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துருக்கு கவர்மெண்ட்டில், இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வருது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றது ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? இதுதான் நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. வரும் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நடக்கிற ஆட்சியாக இருந்தாலும், இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட்லேருந்து ஒன்று வருதுன்னா, ஸோ எல்லா மக்களுக்குமே போய் சேரணும், அது எல்லாருக்குமே வந்து ஒரு பயன்படணும்னு தான் நான் இந்த வீடியோவில் கேட்குறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இந்த வீடியோவிலே பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு இந்த கமெண்டில் சொல்லுவாங்க, தெரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எம்எல்ஏ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஸோ கொடுக்குற ஒரு ஸ்கீமை வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பப்ளிஷிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பால்வடி டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாத்தையுமே வந்து இப்போ எஸ்ஏஆர் ஃபார்முக்கெல்லாம் வந்து கொடுத்த மாதிரி இதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து போகுதே தவிர, தெரியாதவங்களுக்கு அந்த ஸ்கீம் தெரியவே மாட்டுது, இன்னுமே தெரியாமே இருக்காங்க. ஸோ இது ரொம்ப பேசினா பேசிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.